Dear Appa and Amma, this is my time to give you back. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. இது யாரும் கண்டுக்கிறது இல்லை. எந்த ஆட்சியில் அது எடப்பாடியும் கண்டப்படும் இல்லை, முதலமைச்சர் அவரும் இது கண்டுக்கிறது இல்லை. விலை ஏற்றுறாங்க. அது எதனால் ஏற்றுறாங்கன்னா, நாங்கள் சொல்கிறோம், உங்களை யார் தேவையில்லாத மாதம் 1000 ரூபா கொடுக்க சொன்னோம். 1000 ரூபா கொடுத்துரு, எங்கள் தலைமையில வந்து கை வைக்கிறீங்க. குடிகார தலைமையில தான் கை வைக்கணுமா? வேறு எதெல்லாம் வைக்கிறீங்க? கொள்ள அடிக்கிறீங்க, அங்கே எங்கன்னா அடிங்க. குடிகார தலைமையில தான் கை வைக்கணுமா? அவங்க மட்டும்தான் ஓட்டு போடுறாங்க, நாங்களாம் ஓட்டு போடலையா? அவங்களுக்கு தான் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு தான் 6000 ரூபாய் கொடுக்குறாங்க, எல்லாமே அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. இலவசம் எதுக்குங்க? அதே மாதிரி எவ்வளோ வேலை அதிகமானாலும் நம்ம வாட்கள் வாங்கி குடிக்க தான் போகிறாங்க. இப்போ உனக்கு உடம்பு சரியில்லை, மருந்து கடையில் போடுறோம். உடம்பு சரியாகணும்னு சொல்லிட்டு மருந்தை வாங்குறோம், விலையை பார்க்குறோமா? வீட்டில் பணம் 10 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டால் அந்த மாதிரி கூட தேவையான்னு கேட்குறாங்க. என்ன மானம் போகுது எனக்கு. 32 ரூபா ஓல்டு பக்கம். நானும் மயில்சாமி இருக்காரு, நடிகர் மயில்சாமி. 32 ரூபா அந்த ஒயின் ஷாப்பில் சாப்பிடுவோம். 160 ரூபா ஆயிடுச்சு. இந்த உயர்வு எங்களுக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. கடைக்கு போனாலும் 10 ரூபாய் அதிகம், பார்ல போனாலும் 10 ரூபாய் வாட்டர் அதிகம், சைடிஸ் அதிகம். எப்படி நாங்கள் குடிமகனாக ஆயிட்டோம்? எங்களால் அதை நிப்பாட்ட முடியாது. சார், இப்போ டாஸ்மார்க்ல மதுபானங்களை 10 to 20 ரூபா வரைக்கும் ஏற்றிருக்காங்க. எதுக்கு ஏற்றுனாங்க? இப்போ கலால் வரி அதிகம் பண்ணியிருக்காங்க, அதனால ஏற்றிருக்காங்க. கலால் வரி ஏற்றுறாங்க. நம்ம வரி தானே அவங்க இது பண்ணுறாங்க. நம்ம கட்டுற வரி தானே அது. வேற என்ன வரி? நம்ம கட்டுறோம், வரி கட்டுறோம். இப்போ நீங்கள் இப்போ இப்போ இது பண்ணுறோம், பேங்கில் போகிறோம். பேங்கில் பார்த்தீங்களா? நீங்கள் பேங்கில் பணத்தை எடுத்தோம்னா 10 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகும். அது ஏன் வரி போடணும்? இல்லை, இப்போ இங்கே வரி ஏற்றிருக்காங்க, 10 ரூபா ஏற்றிருக்காங்கல்ல. இந்த வரி 10 ரூபா கேட்குறீங்க. இது கலைஞர் ஆட்சியிலே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே நடந்தக்கூடிய விஷயம். இது யாரும் கண்டுக்கிறது இல்லை. எந்த ஆட்சியில் அது எடப்பாடியும் கண்டப்படும் இல்லை, நம்ம இப்போ முதலமைச்சர் அவரும் இது கண்டுக்கிறது இல்லை. அதே மாதிரி எவ்வளோ வேலை அதிகமானாலும் நம்ம வாட்கள் வாங்கி குடிக்க தான் போகிறாங்க. இப்போ உனக்கு உடம்பு சரியில்லை, இது மருந்து கடையில் போடுறோம். உடம்பு சரியாகணும்னு சொல்லிட்டு மருந்தை வாங்குகிறோம், விலையை பார்க்குறோமா? விலையை பார்க்கல, அந்த மருந்தை வாங்கணும். நமக்கு உடம்பு சரியானா போதும்னு நினைக்கிறோம். இதை பயன்படுத்தி அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா? குடிக்காரங்கன்னா என்ன கேவலமானவங்களா? கேவலமானவங்க யாரும் சொல்லி இல்லை, குடிக்காரன்னா குடிக்காரங்க கேவலமான கிடையாது. நீ குடிக்க வைக்கிற, நாங்கள் குடிக்கிறோம். நீ ஒன் ஷாப்பை திறந்து வைக்கிறோம், நாங்கள் குடிக்கிறோம். நீங்கள் விளையாத்துறீங்க, அப்பயும் நாங்கள் குடிப்போம். நீ விளையாத்துறோம், நாங்கள் என்ன பண்ணுறது? உங்களோட போகிறேன்னா நீ மட்டும் என்ன விலையை குறைக்க போகிற? ஒரு மளிகை கடை திறந்து வச்சு தான் மளிகை சாமானை வாங்க முடியும். ஒரு மளிகை கடை இருந்தால் தான் சாமானை வாங்க முடியும். அரிசி, பருப்பு, பால் எதுக்கு? மளிகை கடை திறந்து தான். ஒன் ஷாப்பை திறந்து வச்சுட்டு நீ குடிக்காதுன்னு சொன்னால் எப்படி குடிக்காமல் இருக்க முடியும்? இப்போ விலை இப்போ ஏற்றிருக்காங்களா, 20 ரூபா வரைக்கும் ஏற்றிருக்காங்க. அதுக்கு அவங்களுடைய வியூகம். அதாவது நீ என்ன விலை ஏற்றுறாலும் நீ குடிச்சுதான் ஆகும். சரி, இதுக்கு முன்னாடி டாஸ்மார்க்ல ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு, 10 ரூபா பாட்டில் எக்ஸ்ட்ரா வாங்குறான்ட்டு. அது இப்போ இருக்கா? அதை கட்டுப்படுத்த முடியலையே. முதலமைச்சர் முக ஸ்டாலின் கட்டுப்படுத்த முடியுதா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆட்சியிலையும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியிலையும் சரி, அந்த 10 ரூபா என்றது இந்த மக்கள் வாங்குன்றார்கள். அந்த மக்களுடைய ஏன் வாங்குறது என்று கேட்கறதுக்கு நாதி இல்லாத கேவலமான ஒரு முதலமைச்சர். அப்புறம் நீங்கள் என்ன ஒரு ஒன் ஷாப்பே ஒழுங்காக நடத்த முடியலையே உன்னால? யார் தான் இப்போ தட்டி கேட்கறது? இது எல்லாம் அதிகமாகிட்டு இருக்கு. யாரு தட்டி கேட்கறது? யாரையும் தட்டிக்க முடியாது. பொதுமக்கள் தான் தட்டி கேட்க முடியுது. இதை என்னுடைய அன்பு தம்பி சகோதரன் அவர் தட்டிக்க முடியுமா? அவர் டிபார்ட்மெண்ட் இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? நான் இப்போ யார்கிட்ட எவன்கிட்ட கேட்டேன்னா அவன் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறதுக்கு நீங்கள் 10 ரூபா எக்ஸ்ட்ரா தான் கொடுத்தாகணும். அப்படி ஒன் ஷாப் அத்தனை ஒன் ஷாப்பையும் நீ கண்ட்ரோல் பண்ணமில்ல. நீ எதுக்கடா 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறேன்னு ஒன் ஷாப்பை கேட்கணும்ல? நீ கேட்டியா? கேட்காம நீ வெளியூர் போயிட்டு உட்காந்துருக்கிய. ஒரு மனுஷன் என்ன பண்ணணும்? மக்களுக்கு நல்லது பண்ணணும். மக்களுக்கு நல்லது பண்ண முடியாமல் நீ ஒரு ஒன் ஷாப்பே ஒழுங்காக நடத்த முடியலையே. நீ நாட்டை காப்பாற்ற முடியா? வீட்டில் பணம் 10 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டால் அந்த மாதிரி கூட தேவையான்னு கேட்குறாங்க. என்ன மானம் போகுது எனக்கு. இப்போ 10 ரூபா விலை அதிகம் பண்ணியிருக்காங்க. அதுதான் அதிகம் தான். நீ 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுன்னு கேட்டால் அந்த மாதிரி கூட உங்களுக்கு தேவையா அப்படின்னு எனக்கு திட்டுறாங்க. மானம் போயிடுச்சு. கெஞ்சி வாங்கிட்டு வர பணத்தை வீட்டில். இல்லை, இப்போ 10 ரூபா அதிகம் பண்ணியிருக்காங்கல்ல, இது கண்டிச்சு நீங்கள் கேட்டீங்க? இல்லை கண்டிஷன் கேட்க முடியல.
வீட்டில் ஒய்ஃப் கேட்குறாங்க. நீங்க எவ்வளவு வருஷமா உங்களுக்கு உங்களுக்கு அந்த மதுப்பழக்கம் இருக்கு? நான் 25 வருஷமா சாப்பிட்றேன். இல்ல நீங்க எவ்வளவு நீங்க ஆரம்பிச்சப்போ எவ்வளவு விலை இருந்துச்சு, இப்போ எவ்வளவு விலை இருக்கு? 32 ரூபா ஓல்டு மக்கு. நானும் மயில்சாமி இருக்காரு நடிகர் மயில்சாமி, 2 பேரும் ஷேரிங்க. இறந்து போயிட்டாருல்ல, நானும் மயில்சாமி 2 பேரும் ஷேரிங். 32 ரூபா அந்த ஒயின் ஷாப்பில் சாப்பிடுவோம். 31 ரூபா. 32 ரூபாங்க அப்போ. இப்போ எவ்வளவு ஓல்டு விக்குது? அப்ப சாப்பிட்டு இப்போ எவ்வளவு விக்குது? 160 ரூபா ஆயிடுச்சு. ஒன்றும் பண்ண முடியல. இப்போ வீட்டில் அந்த மாதிரி கூட உங்களுக்கு தேவையான திட்டு தான் இந்த திட்டு வாங்கிட்டு தான் பணத்தை வாங்கிட்டு வராங்க. இல்ல அவங்க கரெக்டா தான் கேக்குறாங்க. அதுதான் இந்த மாதிரி கூட உங்களுக்கு தேவையானு கேட்டுட்டா வாங்கிட்டு வரேன். விலை அதிகமானாலும் கடையில வந்து கூட்டம் குறைய மாதிரி இல்ல, கூட்டம் அதிகமா தான் இருக்கு. கூட்டம் குறைய மாதிரி இல்லை தான், அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. வேற 10 ரூபா 20 ரூபா விலை ஏற்றிருக்காங்க. ஏற்றிருக்காங்க. வந்து ஒரு 50 ரூபா 60 ரூபா விலை ஏற்றிங்க, என்ன பண்ணுவீங்க? வேற வழியே இல்லையே, வழியே இல்லையே, வேற வழியே இல்லை. 10 ரூபா ஏற்றி ஒரு கோட்டை 200 கொண்டு வந்துட்டாங்க. இப்போ 10 ரூபா எக்ஸ்ட்ரா வரல, அது இருக்கா? இப்போ இன்னைக்கு 10 ரூபா, நேற்று 10, டெய்லியும் 10 ஏற்றிட்டு இருக்கிறாருங்க. யாரும் கேட்கறது? யாரும் கேட்க முடியாது. நீங்க கேள்வி கேட்டீங்க யாரையாச்சும்? கேட்டாங்க உதலவங்களும். அது 3 பேருக்குள்ள பங்கு. அது ஆபீசருக்கு ஒரு பங்கு, அதிகாரிங்களுக்கு ஒரு பங்கு. இப்போ வந்து வரி தானே உயிர் பண்ணிருக்காங்க. வரி வேற, இது வேற. வருமானம் கம்மின்னு சொல்லி தான் அவங்க ஏற்றிருக்காங்க. அதை வந்து கேட்கணும் எல்லாருமே, நம்ம கேட்கணும். அதை கேட்காது தப்பு. நம்ம மேலே அவங்க மேலே சொல்கிறது கேட்கணும், கேட்டு செய்யணும். ஏன்னா இவங்க அரசியலும் சரி, அவங்க அரசியலும் சரி, யாருமே எதுவும் சொல்கிறது கிடையாது. டக்குன்னு போய் சொல்லணும், சிந்தனை செய்யணும். சிந்தனை செஞ்சு அவங்க தான் பண்ண. ஐயா சொன்னார் முதலமைச்சர், அது வந்து தப்புங்க. அவர் சொன்னபடியே தப்பு தான். ஏன்னா ஏற்கனவே விலை ஊரில் ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, அது தப்பு. இது டாக்ஸ் கொடுக்குறாங்கள, வருமான வரி கட்டுறோம்ல, எல்லாத்தையும் நம்ம பண்ணுறோம். இப்போ நான் வாங்குற காசுடைய ரேட்டு வந்து 140 ரூபா, எக்ஸ்ட்ரா 30 ரூபா கேட்குறாங்க. என்ன 30 ரூபா இப்போ வேஸ்ட்டு. இவங்க சொல்கிறது என்னமா, யாரும் மேலே இவங்க கூட்ட சொல்லலாம். இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி எங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கணும். இந்த உயர்வு எங்களுக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. கடைக்கு போனாலும் 10 ரூபா அதிகம், பாரில் போனாலும் 10 ரூபா வாட்டர் அதிகம், சைடிஸ் அதிகம். எப்படி நாங்கள் குடிமகனாக ஆயிட்டோம்? எங்களால் அதை வந்து நிப்பாட்ட முடியாது. ஒருத்தருக்கு ஒரு பழக்கம். இது இந்த விலை உயர்வு எங்களுக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. இதுக்கு ஒரு தீர்வு காணுங்க. இந்த கஷ்டம் எங்கே வரும்? வீட்டுக்கு தான் வரும். ஒரு 50 ரூபா வீட்டில் போய் ஒரு ஃப்ரை ரைஸ் ஏதாவது வாங்கி போய் கொடுக்கலாம். இன்றைக்கி அதை எடுத்துகிட்டு போக முடியல, இங்கேயே காலி ஆகிடுது. நியூஸ் டிவியில் எல்லாத்துலேயும் ஒளிபரப்பு பண்ணிட்டாங்க. விலை உயர்வுன்னு கவர்மெண்ட் அறிவிச்சிருச்சு. வாட்டர் கிளாஸுக்கும் விலை உயர்வு. 10 ரூபா இருந்தது, இப்போ 5 ரூபா. அங்கேயே 100 ரூபா உங்களுக்கு முடிஞ்சிருது. இப்போ 2வது போய் வீட்டில் 100 ரூபா கேட்டால் ரிட்டையர்டு மாடானா அந்த பென்ஷன் வருது. செட்டில்மெண்ட்டும் பண்ணல கவர்மெண்ட்டு, ஃபண்டு இல்லைன்னு. எனக்கு எப்படியும் 10-20 லட்சம் வரணும். எங்கள் பணத்தை பிடிச்சது கூட தரல. 20 லட்சம் எனக்கு வரணும். 7 மாதம் ஆச்சு. ஏப்ரல் ரிட்டையர்ட் ஆனேன். ஓய்வு பெற்றேன். பணமும் தரல. வீட்டில் போய் கேட்டால் டெய்லி எப்படி தருவாங்க? நீங்கள் எவ்வளோ நாளைக்கு ஒரு டைம் சாப்பிடுவீங்க? சார் நான் காலிலேருந்து சாப்பிடுவேன். 4:30 மணி 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவேன். வாக்கிங் போவேன். வாக்கிங் போயிட்டு குடிச்செடுத்து போவேன். அதோட காலையில் பாரில் போனால் தெரிஞ்சவங்க இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க, வாங்கி தருவாங்க, சாப்பிட்றோம். கண்டிப்பாக இந்த விலை உயர்வு வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிக்குது. கண்டிப்பாக பாதிக்குது. ஒரு வாட்டி குடிக்கிறவங்களுக்கு அது சரியாயிடும். ஒரு 10 ரூபா அதிகம் போகுதுன்னு 4 வாட்டி 5 வாட்டி குடிக்கிறவங்க, இது வந்து வைராக்கியமான உடம்பு. திருநெல்வேலி உடம்பு. அந்த காலத்துலேருந்து இந்த உடம்பு வைரம் பாஞ்ச உடம்பு. ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு 4 டைம் 4 கட்டிங்கு ஆஃபு. அப்புறம் இந்த இப்போ வந்தோன்னா ஒரு கட்டிங்கு. எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு 3/4 கோட் ஃபுல்லு கிட்ட ஆகிடும். இப்போ வேறு ஒன்றும் 10 ரூபா ஏற்றிட்டாங்க. இது இருக்கிறது கடை எடுத்துட்டா நல்லாயிருக்கும். வீட்டு குடும்பம் நல்லா இருக்கும். எங்கள் பொண்ணு காலேஜ் படிக்க வச்சுக்கிறேன். நம்ம அதுக்கு ஒரு இன்னொன்று பண்ணோம்ல, அந்த ஸ்டேஜெலாம் பண்ண முடியாது போல இந்த இதில் இதனால ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது. எடுத்துகிட்டா நல்லாயிருக்கும். சுத்தமாக இல்லாத ஆகிட்டாங்கன்னா பரவாயில்ல. நான் வந்து காசு பாட்டில் வாங்க பண்ணேன். என்ன சக்தி தான் 150 ரூபா பாட்டில் வாங்குவேன். இப்போ 150 ரூபான்றாங்க. அதுதான் வாங்கினதை வாங்கி வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு வாட்ச்மேன் வேலை பார்க்குறேன். மாதம் 10,000 ரூபா வாங்குவேன். எங்கள் வீட்டில் வந்து வெல்டாக்டர் வேலை செய்கிறாங்க. அவங்க ஒரு 10,000 ரூபா வாங்குவாங்க. பையன் வந்து எம்ஆர் கம்பெனியில் வேலை செய்கிறான். அவங்க ஒரு 10,000 12,000 ரூபா வாங்குவான். இது எல்லாம் பண்ணி கூட ரொட்டேஷன் பண்ண முடியல. நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பிடுவீங்க? நான் வந்து ஒரு 4 பாட்டில் சாப்பிடுவேன். ஒரு நாளைக்கு? அவன் ஒரு நாளைக்கு 4 பாட்டில் அப்படின்னு வச்சுக்கேன். அப்படின்னா என்ன ஆச்சு? என் குடும்பம் எங்கே நான் முன்னு கொண்டு போக முடியும்? விலை ஏற்றுறாங்க. அது எதனால் ஏற்றுறாங்கன்னா, நாங்கள் சொல்கிறோம், உங்களை யார் தேவையில்லாத மாதம் 1000 ரூபா கொடுக்க சொன்னான். 1000 ரூபா கொடுத்துரு, எங்கள் தலைமையில வந்து கை வைக்கிறீங்க. குடிகார தலைமையில் தான் கை வைக்கணுமா? வேறு எதெல்லாம் வைக்கிறீங்க? கொள்ளை அடிக்கிறீங்க, அங்கெங்கன்னா அடிங்க. குடிகார தலைமையில் தான் கை வைக்கணுமா? ஏதோ இல்லாததுக்கு வந்து அவன் தலைவலிக்கு பல டென்ஷன் இருக்குது வீட்டில்.
எதுக்கு வந்து குடிக்கிறான். அதை விட்டுட்டு இது மாதிரிலாம் பண்ண என்ன பண்ண முடியும்? முதலமைச்சருக்கு ஏன் தெரியாது? அவருக்கு நியூஸ் போகாதா? எங்கள் உதயநிதி ஸ்டாலின் குழந்தை இருக்காரு, எல்லாரையும் நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் எங்களுக்குன்னு ஒரு லைஃப் இது. 16 வயசில் கற்றுக்கிட்டோம், 65 வயசு வரைக்கும் அதை அனுபவிக்கிறோம். அதை வந்து நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறோம் குறைங்கன்னு. ஆனால் அதுக்கு தீர்வு நீங்கள் காணணும். அடிமட்ட மக்களுக்கு தான் கஷ்டத்தை கொடுக்குறாங்களே தவிர பெரிய ஆளுங்களுக்கு யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்கல. வேற விதத்துல வந்து நல்ல பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கு வரியை சுமத்தி அதை பண்ணி அதை செய்யலாம். இது வந்து இதுதான் வழின்னு வந்துச்சு ஒருத்தருக்கும். நாங்கள் ஒரு நாளைக்கு கஷ்டமான வேலையில இருந்து வரோம், நாங்கள் ஒரு கோட்டை அடிச்சு தான் போகணுன்றோம். இப்போ இந்த 10 ரூபாய் 20 ரூபாய் எங்களை தான் பாதிக்குது. எங்கள் வீட்டுக்கு அந்த பசங்களுக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு போகணுன்னா கூட இல்லாமல் தான் போகிறேன் நாளைக்கு. இந்த காசு அதுதான் எங்களுக்கு பாதிப்பாகுது. ஒரு குழந்தைக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு போகணும், ஒரு பேரம் பேத்தி பார்த்தாங்கன்னா நம்ம ஏதோ ஒரு சாக்லேட் வாங்கிட்டு போகணும்னு நினைப்போம். அந்த காசை வச்சு ஒரு பால் பாக்கெட் நாளைக்கு பாலுக்கு டீக்கு காப்பிக்கு ஏதாச்சும் சில்லறை இருந்தால் எடுத்து வாங்கி கொடுக்கலாம் பார்ப்போம். இதுதான் இவ்வளோதான் கணக்கு. இவ்வளோன்ட்டு ஒரு கார்டு மாதிரி ஒன்று கொடுத்து அந்த மாதிரி பண்ண சொல்லுங்க. அதுவுமே பண்ண போகிறதில்ல. இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கலாம், என் பேரனோ பேத்தியோ என் பையனோ வந்து நின்று என்கிட்ட வந்து பென்சில் வாங்கணும், ஒரு நோட்டு புக் வாங்கணும், ஒரு 20 ரூபான்னு கேட்கும் போது நான் என்ன பண்ணுவேன்? இந்த காசெல்லாம் எடுத்து செலவு பண்ணிட்டு ஒன்றும் இல்லாமல் அப்படியே தள்ளாடின்னு போவேன். போய் லாஸ்ட்டில் இது அத்தியாவசிய பொருள் இல்லைனாலும் அத்தியாவசியமான பொருளை ஆக்கிட்டீங்க. நான் ஒரு நாளைக்கு ஆஃப் ஒரு கட்டிங் சாப்பிடுவேன். இப்போ எனக்கு எவ்வளோ செலவாகுது பாருங்கள். இப்போதைக்கு ஒரு கணக்கு வர 150 300 400 சைடிஷு இதெல்லாம் கணக்கு பார்த்தா ஒரு 400 ரூபாய் போயிடும். 400 ரூபாய் போச்சுன்னா எனக்கு ஒரு நாளைக்கு நான் என்ன வாங்க முடியும்? ஒரு 500 ரூபாய் தான் ஒருத்தர்கிட்ட வேலை செஞ்சு வாங்க முடியும். மற்றதை சனிக்கிழமை தான் வாங்க முடியும். மீதி இருக்க அந்த 100 ரூபாயில் கொஞ்சம் போதையாகி அதிகமாகிடுச்சின்னு வச்சுங்களேன், அதையும் எதையாவது டிஃபனுக்கு சாப்பிட்டு காலி பண்ணிட்டு போயிடும். அரசுக்கு என்ன கோரிக்கை? நான் என்ன சொல்கிறேன்னா, 3 முழுமையாக மூடிடுங்க. இந்த விளையாட்டுறலாம் பண்ண வேணாம். விளையாட்டுறம் பண்ணி என்ன பண்ண போறீங்க? இதில் தான் காசு வருது, இதில் தான் பண்ண முடியுமா? வேற எதுலையும் இல்லையா? ஏன் எதுக்கு இவங்கெல்லாம் இலவசம் எதுக்கு விட்டாங்க பஸ் எல்லாம்? ஏன் அவங்க மட்டும்தான் ஓட்டு போடுறாங்க, நாங்களாம் ஓட்டு போடலையா? அவங்களுக்கு தான் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு தான் 6000 ரூபாய் கொடுக்குறாங்க, எல்லாமே அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. இலவசம் எதுக்குங்க? எதுக்கு கொடுக்குறீங்க இலவசம்? ஓட்டு போறவன் அவன் அந்தந்த கட்சிக்கு ஓட்டு போறவன் அவன் கட்சிக்கு தாங்க ஓட்டு போட போறான். புரியுதுங்களா? இது இனிமே வந்து வளர்ற சமுதாயம் யாராவது வேற கட்சி மாறி போட்டாதான் உண்டு. 3rd person போடுற ஓட்டு தான் டிசைடட் ஓட்டுங்க. அதிமுக போடுவான், திமுக போடுவான். இது மாத்திலாம் யாரும் போட மாட்டாங்க. விலைவாசி ஏறிட்டாங்கன்னு போட போறாங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 3வது பர்சன் என்ன போடுறாங்களோ அதான் ரிசல்ட். Dear Appa and Amma, this is my time to give you back. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.